ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்க வந்த நண்பர்கள் அண்ட் வந்துட்டு நியூ கமர்ஸ் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு பழசாக பார்த்துட்டு இருக்கிற நம்பி யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கியா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடு. ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா வந்துட்டு நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உனக்கு இந்த வீடியோ வந்துட்டு நீ நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணனாலும் உனக்கு அது வந்துகிட்டே இருக்கும், என்னோட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் வந்துட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. அண்ட் இப்போ அந்த வீடியோக்குள்ள போகலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மகாராஜா விஜய் சேதுபதி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நடித்த ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ அந்த என்ன படம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை என்ன இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். நித்திலன் சுவாமிநாதன் சார் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அண்ட் அதை பற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலிங்கான ஒரு ஜென்யூன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு நான் அவ்வளோவா எதிர்பார்த்து பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதான், நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தே பார்க்கல. ஏன்னா வந்துட்டு எதிர்பார்த்துன்னா வந்துட்டு இந்த படம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. இட்ஸ் ஓகே, ஒரு படம் வருது, நம்ம கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம், அவரோட படம் வருது, சரி ஓகே இது ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு நினச்சி தான் நான் போய் பார்த்தேன். இந்த படம் நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு இருந்த ஒரு ஃபீல் வந்துட்டு ஏதோ காமெடி பண்ணுறாங்க, ஒரு ஒரு இப்படி அந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அப்படி ஸோ அது வந்துட்டு ஏதோ காமெடி பண்ணுறாங்க போல, உள்ள ஒரு கதை இருக்கும். ஸோ அது வந்துட்டு டெப்த்தாக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. உள்ள ஒரு கதை இருக்குது, பட் அது டெப்த்தாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த டெப்த் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம சீட்டோட எட்ஜுக்கு வந்து அடுத்து என்னடா நடக்க போகுது அந்த மாதிரி இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. உன் தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கிறா. படத்தோட கதையை பார்ப்போம். ஒரு சலூன் கடையில் வேலை செய்கிற ஒருத்தர். ஸோ அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு அவருக்கு சலூன் கடையை விட்டா வீடு விட்டா அவரோட பொண்ணு, அவரோட குடும்பம், அவரோட சலூன் கடை. ஸோ இப்படிதான் அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு நாள் ஒரு குப்பை தொட்டியை காணும் அப்படின்னு வந்துட்டு இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அது குப்பை தொட்டியை காணும் வந்ததுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரியான சம்திங் த்ரில்லரான ஒரு விஷயங்கள் நடக்குது. அங்க யார் என்ன பண்ணாங்க அண்ட் இது வந்துட்டு ஒரு லேடிஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு படம் தான். அதை எப்படிலாம் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் இது வந்துட்டு எப்படி கன்வே பண்ணியிருக்காங்க, இந்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு எப்படி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த படத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சித்தா படம் பார்த்தவங்களுக்கு வந்துட்டு சித்தா படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு இது அதுலேருந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஜானர்ல எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு வேற ரகமாக இருக்கு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒருத்தரை நடராஜன் அவர் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு வில்லனிசமான ஒரு இதை போலீஸ் தான், பட் வில்லனிசமும் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, இப்படிதான் இருப்பாரு போல, கேரக்டர்ஸும் இதுதான் போல, இந்த படத்துக்கு இதுதான் பண்ணியிருக்காங்க போல அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா வந்துட்டு ஒரு கட் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த கட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு நான் எல்லாம் தெரிச்சிட்டேன். செம்மையா இருந்துச்சு அந்த கட் என்ன அப்படின்னா வந்துட்டு அதை நீங்க பாருங்க. ஸோ ட்விஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் கட்டுன்னு சொல்லலாங்க, நான் சொல்றேன் சரியா. அப்போ அந்த ட்விஸ்ட் வந்துச்சு. சரி, ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு, பங்கமாக இருந்துச்சு. அது அப்புறம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு ட்விஸ்ட், இதுக்கு இடையிலேயும் ஒரு ட்விஸ்ட். ஸோ இந்த கதையை நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு நான் ரிவ்யூ கூட பார்த்துருந்தேன். எப்படின்னா பப்ளிக் ரிவ்யூ பார்த்துருந்தேன், காலையில் பப்ளிக் ரிவ்யூ பார்த்துருந்தேன். அந்த பப்ளிக் ரிவ்யூவில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இப்போ டக்குன்னு வந்துட்டு இப்படி பேசிட்டு மச்சான் என்னடா இது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இப்படி பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் கதை உனக்கு புரியாது, இந்த படம் கதை உனக்கு செட்டே ஆகாது. நார்மலாக இந்த படத்தை நீ ஃபுல் சொல்லிச்சுன்னா வந்துட்டு நீ படத்தை பார்க்கணும். ஸோ படத்தை நீ பாரு. நார்மலாக அவன் என்னடா பண்றான், இவன் என்னடா பண்றான், அங்க பாடுற ஒரு பொண்ணு அப்படி பார்த்தேன்னா இந்த படம் சத்தியமா உனக்கு புரியாது. ஏன்னா ரியாலிட்டியில ஒரு கதை நடந்துட்டே இருக்கும், டக்குன்னு ஒரு பிளாஸ்ட் பண்ணி ஒரு வேற கதை நடந்திருக்கும். ஆனா ரெண்டும் ஒரே ஷேடோல தான் இருக்கும், ஒரே ஷேடோ. இப்ப நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு இன்னொரு கதை வருது, இப்ப போடுறேன் பாரு, இவனை பார்த்துட்டு இருக்க டக்குன்னு இன்னொரு கதை வருது. ஸோ அது வந்துட்டு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது அதாவது பாஸ்ட் நடந்த ஒரு கதை. ஸோ அப்படி ஒரு கதையை காமிப்பாங்க. அதனால நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு படத்தை பார்க்கணும். சாரி, ஐயோ நீன்னு சொன்னா இப்போ வந்து சண்டை படம் வந்துருவாங்கப்பா ஸோ நீங்க வந்துட்டு கண்டிப்பா பார்க்கணும் சரியா. அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜானர் வந்துட்டு மாறி 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 காமிப்பாங்க. ஆனா அதுக்கு வந்துட்டு ஏன் காமிக்கிறாங்க அப்படிங்கிற வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு ஆமா நான் அந்த டியூரேஷன் நம்மளுக்கு காமிக்க மாட்டானுங்கல்ல. ஸோ டியூரேஷன் எவ்வளோன்னு தெரியல, மஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஒரு 30 மினிட்டுக்குள்ளே அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக பிடிக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை.
உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு மாரி ஓகே இவர வந்துட்டு ஒரு மாரி பண்ணணும், வில்லன கொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வேற மாரி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, இது நார்மல் ஓகே எல்லா படத்தையும் மாரி வந்துட்டு சித்தா படம் அந்த மாரி மட்டும் வந்துட்டு வந்திருக்கலாம். ஆனா படம் ஹிட்டு தான். பட் சித்தா படத்துல அந்த மாரி வந்துட்டு வந்திருக்கலாம். பட் ஆனா இத வந்துட்டு வேற விதமா காமிச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது. சரி இந்த அப்பா, மகள் இருக்காங்கல்ல. ஸோ இந்த அப்பா, மகளோட அந்த பாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு, அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத. நான் இப்போ இந்த ஒரு கோச்சிங் போறேன். ஸோ நீ வந்து அங்க என்ன பார்க்கணும். நீ வந்து ஸ்கூலுக்கு வந்துராத. நான் மறந்து அங்க இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகேயா? புரிஞ்சுச்சா? அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு எங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அருந்ததி படத்துல வந்து நீங்க பார்க்கலாம். அருந்ததி படத்துல நம்மளோட அவங்க பேர் என்னப்பா? அது அனுஷ்கா. அனுஷ்கா வந்துட்டு இது ஏன் பண்ண, இது ஏன் பண்ண ஒரு 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 அந்த ஒரு வயசான ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு. அவர் சின்ன வயசுல இந்த அருந்ததி வந்துட்டு இப்படி பண்றத காமிப்பாங்க. ஸோ அதே மாரி வந்துட்டு இவரு நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஓகே. சரி, சரி, சரி. அதெல்லாம் வந்துட்டு கியூட்னஸா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸோ அத பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு என்னடா இது நல்லா இருக்கே! ஸோ அந்த மாரி. அண்ட் அந்த ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்துட்டு ஒரு ஒரு பிடிப்பு இருக்குது கையில. அந்த ஒரு பிடிப்பு என்ன அப்படிங்கிறது இந்த படத்த பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். அண்டு அந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ போலீஸ் ஸ்டேஷன், இந்த சலூன் கடை அண்ட் அவரோட வீடு அவ்வளோதான். ஸோ இதுதான் கதை. அப்படியே வந்துட்டு கதை மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல வர வந்துட்டு அவமானங்கள், ஏகப்பட்ட அவமானம். இந்த மாதிரி ஒரு அவமானத்தை அவர் வந்துட்டு ஏன் தாங்குறாரு? ஏன்னா வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் நீங்க பார்க்கும்போது வந்துட்டு எதுக்குடா இவர் இப்படி பண்ணாரு? அந்த ஒரு அவமானத்தை எதுக்குடா இவர் வந்துட்டு தனக்கு மேல ஏத்துக்கிட்டாரு? ஏன் இப்படி அவர் தன்னை வருத்திக்கிட்டாரு? அப்படி மாதிரி ஒரு 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 மியூச்சுவலான ஒரு திங் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்துக்குள்ள அவரு உழைச்சிருக்காரு. அவரோட வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா இவரோட ட்ரோல் பண்ணது வந்துட்டு சும்மா சாதாரணமா இல்ல. விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு படத்துல வில்லனா நடிக்கிறாருன்னா பிரகாஷ்ராஜ் ஓடி வந்துருவாரு. அப்படியே வந்துட்டு இவரு ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு பிரகாஷ்ராஜ் பேக்ல போயிடுவாரு. நான் எல்லாம் பார்த்து நானே சிரிச்சிருக்கேன். பட் ஆனா இப்ப அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமா வந்துட்டு இந்த படத்துல அவர் பூத்துல அடிக்காங்க. மரியாதை தலையை எடுக்கிறடா. இன்னைய ஜெனரேஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது? அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேறடா காமிச்சிக்கலாம். ஏன்னா மைனஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா வேணும். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு மன்னிச்சு விட்டுருது. ஸோ ஆனா அதுக்கு வந்துட்டு வேற விதமா ஏதாவது கொஞ்சம் கூட ட்ரீட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதை வந்து பசங்க எல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ சம்டைம்ஸ் அதுக்கு வந்துட்டு இவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். மன்னிச்சு விடுறது வந்துட்டு ஒரு தியாகமா நினைக்காம. ஏன்னா அவன் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. இப்படி பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணி என்ன பிரயோஜனம்? அவ்வளோதான். ஸோ அதை வந்துட்டு இன்னொரு திங்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தமாக போயிடும். ஸோ அதனால அந்த நிலைமையிலையும் இந்த படத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றேன். ஓகே, இந்த படத்துக்குள்ள இருக்கு. அதனால நீங்க அந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு என்ன கருத்து தோணுது அப்படிங்கிறத வந்துட்டு என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த படத்தை பார்க்கலாம்னு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் என்னோட ரிவ்யூவில் வந்துட்டு சொல்லுங்கள், பிரதர் நல்லா இருக்கு பிரதர், பார்த்தேன் பிரதர். ஸோ அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா வந்துட்டு என்னோட ரிவ்யூ பார்த்து ஒருத்தன் போய் தேட்டரில் படத்தை பார்த்துருக்கான் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்க நண்பா. அண்ட் வந்துட்டு எனக்கு இந்த படம் பார்த்து கொஞ்சம் நான் வந்துட்டு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. சீட்டோட எட்ஜுக்கு உட்காந்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது. அதுவும் வந்துட்டு அந்த ஒரு இடையில ஒரு சீன் வருங்க. அந்த சீனுக்கு வந்துட்டு நான் உண்மையிலே எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. செல்வா பொண்டாட்டி வேற ஊர்ல இல்ல, ஒரு வாட்டி அப்படி போயிட்டு வந்துருவாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சரி என்ன விளையாடிட்டு அறுத்து போட்டுரும் அப்படி சொல்லும்போது இப்படியும் அறுக்கதான் போறோம் செல்வா, என்ன இன்னொரு வாட்டி போயிட்டு வந்துடுறேனே. இதே தான் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப சொல்லும் போது ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு எனக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு ப்ளீஸ் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இந்த ஏதோ இந்த இளவில் எல்லாம் பார்க்காதீங்க ப்ளீஸ். ஓகே, நான் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தேன், நீங்களும் அதே மாதிரி உன்கிட்ட காசு இருக்குது நீ பார்க்குற அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல படத்தை தேட்டரில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு தேட்டரில் பாருங்கள்.
எந்த படத்தை நான் இப்படி சொல்ல மாட்டேன், இந்த படத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் அவ்வளோ வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு $114 ஒரு $200 கொடுத்து நீங்கள் அந்த படத்துக்கு போகிறீங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லுவீங்க. ஸோ ஒர்த். ஓகே. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு அதர் சந்திக்கலாம். ஸோ பை கைஸ்.